அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்னு சொல்லக்கூடிய TNEA 2025 சம்மந்தப்பட்ட தகவல்களையும் கொடுத்துட்டு வர்றாங்க. இதில் நிறைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் நம்மகிட்ட காமனாக கேட்குற ஒரு கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2-3 கல்லூரிகளை சொல்லி இந்த 2-3 கல்லூரிகளில் இந்த கல்லூரியில் சேர்றதா, அந்த கல்லூரியில் சேர்றதா, இந்த கல்லூரி சிறந்ததா இல்லை இன்னொரு கல்லூரி சிறந்ததா, இதை பற்றி சொல்ல முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு விளக்கமாக தான் இந்த வீடியோங்கிறது இருக்க போகுது. ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய ஒரு டாப் மோஸ்ட் ஒரு 2 கல்லூரிகள் எடுக்க போகிறேன். ஸோ அந்த 2 கல்லூரியில் வந்து நான் சொல்லக்கூடிய விஷயங்கிறது, இந்த கல்லூரி சூப்பர், இந்த கல்லூரி ஒர்ஸ்ட் அப்படின்லாம் எதுவும் சொல்ல போகிறது கிடையாது. அதாவது அந்த 2 கல்லூரிகளோட தகவல்கள்ங்கிறது அவங்களோட வெப்சைட்டில் இருக்கக்கூடிய தகவல்கள் மற்றும் கடந்த வருஷம் க்ளோசிங் கட் ஆஃப் தகவல்கள் தான் சொல்ல போகிறேன். ஸோ இதில் வந்து நான் வந்து ஒரு கல்லூரியை உயர்த்தி பேசுகிறதுக்காகவோ ஒரு கல்லூரியை தாழ்த்தி பேசுகிறதுக்காகவோ இந்த வீடியோங்கிறது போடலை. ஸோ அவங்க என்ன தகவல்கள் கொடுத்துருக்குறாங்க அந்த தகவல்களை தான் சொல்ல போகிறேன். ஸோ அந்த வகையில் இப்போ நான் வந்து சொல்ல போகக்கூடிய 2 காலேஜ் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு காலேஜ் ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர், இன்னொரு கல்லூரி பார்த்தீங்கன்னா குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். ஸோ இந்த 2 கல்லூரியோட பேசிக்கான அவங்களோட ஹிஸ்ட்ரி ப்ளஸ் வந்து அவங்க என்ன கோர்சஸ் வச்சுருக்கிறாங்க, என்ன பிளேஸ்மெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கடந்த வருஷம் க்ளோசிங் கட் ஆஃப் தகவல்கள் என்ன, இதை இந்த 4 விஷயத்தை மட்டும் தான் சொல்ல போகிறேன். மற்றபடி நான் வேறு எந்த விஷயத்தையும் சொல்ல போகிறதில்ல. இல்லை ஃபஸ்ட்டு நான் பார்க்கக்கூடிய கல்லூரியானது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். ஸோ ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து NIRF ரேங்கிங்கில் 201 to 300ங்கிற கேட்டகரியில் வந்து அந்த பேண்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இருக்கிறாங்க, இன்ஜினியரிங் கேட்டகரியில் இருக்கிறாங்க. அதுபோக வந்து அவங்களோட கல்லூரி வந்து பார்த்திங்கன்னா NBA அக்ரெடிட்டட் காலேஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ப்ளஸ் TNEA கோடுங்கிறது 2739 அப்படின்னு வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் இந்த கல்லூரி ஆரம்பிக்கப்பட்ட வருஷங்கிறது 2008 ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த கல்லூரி. ஸோ இந்த 2008 ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரிங்கிறப்ப இப்போ இந்த டைமில் பார்க்குறப்ப இது ஒரு 17 வருட கல்லூரி. இந்த கல்லூரி ஆரம்பித்தது பார்த்தீங்கன்னா மிஸ்டர் மோகன்ராம் ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஸோ அந்த டீம்ங்கிறது மோகன்ராம், ராஜாராம் மற்றும் டாக்டர் சுதா மோகன்ராம் அப்படிங்கிறவங்க தான் இந்த கல்லூரியை நிர்வகிச்சிட்டு வர்றாங்க. சரிங்களா? இது வந்து இந்த கல்லூரியை பற்றின பேசிக்கான தகவல்கள். அதே மாதிரி குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் அந்த கல்லூரியானது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1984 ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. ராமானந்த அடிகளார் ஃபவுண்டேஷன் சார்பாக ஒரு ட்ரஸ்ட்டாக வந்து ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. மற்றும் இந்த கல்லூரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 156 ஏக்கராக இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியாக வந்து இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இது போக உள்ளுக்கே வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து IT பார்க் செட் பண்ணியிருக்கிறாங்க. அதில் நிறைய IT கம்பெனிஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்லூரியில் வந்து இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இந்த கல்லூரி ஆரம்பித்தவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான தொழிலதிபர் பொள்ளாச்சி டாக்டர் N மகாலிங்கம். அவரை வந்து அருட்செல்வர் டாக்டர் N மகாலிங்கம்னு சொல்கிறாங்க. சக்தி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் வந்து ஓனர் அவரும் ப்ளஸ் வந்து இந்த ராமானந்த அடிகளார் ஃபவுண்டேஷன் சார்பாகவும் சேர்ந்து ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி தான் குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுபோக இந்த கல்லூரி வந்து இவங்க குடும்பத்தை சேர்ந்த உறுப்பினர்களே, அவங்களும் எல்லாருமே தொழிலதிபர்கள், அவங்களே தான் மேனேஜ் பண்ணுறதாகவும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். ஸோ ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். மொத்தம் அவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 10 டிபார்ட்மெண்ட்ஸ் வரைக்கும் இருக்குது. அதில் வந்து அவங்க 2ஆக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஒரு 7 டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் கேட்டகரியில் வர்றாங்க. ஒரு 3 டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா டெக்னாலஜிக்கல் கேட்டகரியில் வர்றாங்க. ஸோ இன்ஜினியரிங் கேட்டகரியில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா BE கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கிறது இருக்குது. BE கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், BE கம்ப்யூட்டர் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், BE கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் சைபர் செக்யூரிட்டின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, BE எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், BE எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், BE மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். இதெல்லாம் இன்ஜினியரிங் கேட்டகரியில் இந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட். இங்கே வந்து பார்த்திங்கன்னா டெக்னாலஜி வைஸ் வந்து பார்த்திங்கன்னா பிடெக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம், பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஸோ அரௌண்டு இந்த கல்லூரியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஆனால் இந்த 10 டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 7 டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க கம்ப்யூட்டர் சார்ந்த படிப்புகள், அதாவது கம்ப்யூட்டர் அண்ட் கம்ப்யூட்டர் பேஸ்டு கோர்சஸ்ன்னு சொல்லலாம். ஒரு 3 கோர்ஸ் மட்டும் தான் கம்ப்யூட்டர் சாராத கோர்சஸ். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கோர்ஸ் வந்து சர்க்யூட் பிரான்ச்சஸ்ன்னு சொல்லக்கூடிய கோர்சஸ், ECE எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா EEEன்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். ஒரே ஒரு உண்மையாக சொல்ல போனால் ஒரு கோர் டிபார்ட்மெண்ட் சொல்ல போனால் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மட்டும் கோர் டிபார்ட்மெண்ட். இந்த 10 டிபார்ட்மெண்ட்டை தான், இந்த 10 கோர்சஸ் தான் வந்து ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் வந்து அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அட் த சேம் டைம் நம்ம வந்து இங்கே பார்ப்போம்.
ஸோ குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு 14 யூஜி கோர்சஸ் ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ 14 யூஜி கோர்சஸ் ரன் பண்ணுறாங்க. ஸோ என்னென்ன கோர்சஸ்ன்னு பார்க்குறப்ப அவங்களுக்கு வந்து பிஇயில் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது, பிடெக்கில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸுங்கிற கோர்ஸ் இருக்குது, தென் பிஇ ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், பிடெக் பயோடெக்னாலஜி, BE Civil Engineering, BE Computer Science and Engineering, BE Electrical and Electronics Engineering, BE Electronics and Communication Engineering, BE Electronics and Instrumentation Engineering, BTech Fashion Technology, BTech Information Technology, BE Mechanical Engineering, BE Mechatronics Engineering மற்றும் BTech Textile Technology அப்படிங்கிற இத்தனை கோர்சஸ் 14 கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த 14 கோர்சஸில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடாக மொத்தம் எத்தனை கோர்ஸ் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏஐ அண்ட் டிஎஸ்ங்கிற ஒரு கோர்ஸும், சிஎஸ்சிங்கிற ஒரு கோர்ஸ் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மொத்தம் 3 கோர்ஸ் மட்டும்தான் இவங்க வந்து நம்மளுக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் சார்ந்த கோர்சஸாக வச்சுருக்கிறாங்க. இது போக சர்க்யூட் பிரான்ச்சஸ்ங்கிற கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா இசிஇ வந்துடும், ட்ரிபிள்இ வந்துடும், இஎன்ஐ எலக்ட்ரிக்கல் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங்கிறது வந்துடும். இது போக இந்த கல்லூரியோட சிறப்பம்சமே என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கோர் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு முக்கியத்துவம் தர்றாங்க. கோர் டிபார்ட்மெண்ட் எடுத்திங்கன்னா இப்போ சிவில் இன்ஜினியரிங்கிறது ஒரு கோர் தான், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கிறது தனிப்பட்ட முறையில் ஒரு கோர் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட். அதுபோக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, இது மாதிரி பாரம்பரியமிக்க கோர்சஸையும் சொல்லி தராங்க. அட் த சேம் டைம் டெக்னாலஜிகள் ஓரியன்டாக போகிறப்ப பிடெக் ஃபேஷன் டெக்னாலஜி, பிடெக் பயோடெக்னாலஜி, தென் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், இது மாதிரி ரீசெண்டான கோர்சஸையுமே இவங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் ஒரு டைவர்ஸ், அதாவது என்ன சொல்கிறது, மல்டிபிள் டைவர்ஸ் கோர்சஸ் வந்து இவங்க வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து முழுக்க கம்ப்யூட்டர் சார்ந்த கோர்சஸை வந்து நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ பிளேஸ்மெண்ட் கிரைட்டீரியாஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கை நல்ல முறையில் தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கொடுத்துருக்க தகவல்கள் தான் சொல்ல போகிறேன். 2025 பேட்சில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 120க்கும் மேற்பட்ட கம்பெனிஸ் வந்து இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 7 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 40 லட்சம் ரூபாய்க்கு மேலே வந்து பிளேஸ் ஆகிருக்கிறதா அவங்க கொடுத்துருக்குறாங்க. 13 ஸ்டூடெண்ட்ஸ் 20 லட்சம் ரூபாய்க்கு மேலே வந்து பிளேஸ் ஆகிருக்கிறதா கொடுத்துருக்காங்க. 85 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே வந்து சேலரியில் பிளேஸ் ஆகிருக்கிறதா கொடுத்துருக்காங்க. 247 மாணவர்கள் 5 லட்சம் ரூபாய்க்கு மேலே பிளேஸ் ஆகிருக்கிறதா கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் 500 ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 4 லட்சம் ரூபாய்க்கு மேலே பிளேஸ் ஆகிருக்கிறதா கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பிளேஸ் ஆகிருக்கிறதா அவங்க வந்து அவங்களோட வெப்சைட்டில் இருக்கக்கூடிய தகவல்கள் கொடுத்துருக்காங்க. இது போக அவங்களோட பிளேஸ்மெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அதாவது என்ன பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற தகவல்களையும் அவங்களோட வெப்சைட்லேருந்தே நம்ம வந்து எடுக்கலாம். ஸோ பிளேஸ்மெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் 2025 10 லட்சத்துலேருந்து 40 லட்ச ரூபா வரைக்கும் சம்பளம் கொடுக்கக்கூடிய கம்பெனிஸோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க. 2025 5 to 10 lakhs per சேலரிக்கு என்னென்ன கம்பெனிஸ்லாம் வந்திருக்குது, என்னென்ன கம்பெனிஸில் ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ் ஆயிருக்காங்க அப்படிங்கிற தகவல்கள் கொடுத்துருக்காங்க. 5 லட்ச ரூபாய்க்கு கம்மியான சேலரியில் என்னென்ன கம்பெனிஸ்லாம் பிளேஸ் ஆயிருக்காங்க அப்படிங்கிற தகவல்கள் கொடுத்துருக்குறாங்க. பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எந்த ஸ்டூடெண்ட் பிளேஸ் ஆயிருக்காரு அந்த மாதிரியான தகவல்கள் கொடுக்கல. ஜஸ்ட்டு கம்பெனியோட சேலரி ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது 10 to 40 lakhஸில் இத்தனை கம்பெனிஸில் பிளேஸ் ஆயிருக்காங்க அப்படிங்கிற தகவல்கள் தான் கொடுத்துருக்குறாங்க. அதை வந்து ஒரு ரிப்போர்ட் மாதிரி வந்து அவங்க வந்து கொடுக்கல. ஸோ இது வந்து நம்மளுக்கு ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கோட பிளேஸ்மெண்ட் டீட்டெயில்ஸ். அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அதாவது குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அண்டு கேரியர் எம்பவர்மெண்ட் அண்ட் என்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் சென்டர்னு சீடுன்னு சொல்லி இந்த ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ஸை பண்ணுறாங்க. ஸோ இந்த சீடு கீழே ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்டும் வருது, என்டர்பிரினர்ஷிப்பும் வருது. அது அட் த சேம் டைம் அவங்க வந்து சிவில் சர்வீசஸ்க்கான கோச்சிங்கும் கொடுக்குறாங்க, தென் ஹையர் எஜுகேஷனுக்கான கோச்சிங்கும் வந்து தரதாக வந்து சொல்லியிருக்காங்க. இதில் இவங்க 2024 கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா 326 கோர் கம்பெனிஸ் வந்ததாகவும், 169 ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனிஸ் வந்ததாகவும், 56 மேனேஜ்மெண்ட் பேஸ்டு கம்பெனிஸும், 65 சர்வீஸ் பேஸ்டு கம்பெனிஸும் வந்ததாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதில் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 616 மாணவர்கள் 2024 டேட்டா 616 கம்பெனிஸ் வந்து மாணவர்களை வந்து தேர்ந்தெடுக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவங்க பிளேஸ்மெண்ட் ஸ்டாட்டிக்ஸில் இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அதாவது எந்தெந்த வருஷங்களில் எத்தனை மாணவர்கள் பதிவு பண்ணாங்க, எத்தனை மாணவர்கள் பிளேஸ் ஆனாங்க, எத்தனை ஆஃபர்ஸ் வந்துச்சு, எவ்வளோ சதவீத மாணவர்கள் பிளேஸ் ஆகிருக்காங்க அப்படிங்கிற தகவல்கள் கொடுத்துருக்குறாங்க. ஸோ 2025 பேட்சை பொறுத்த வரைக்கும் அவங்க கொடுத்துருக்க தகவல்கள் படி பார்த்திங்கன்னா 981 மாணவர்கள் வந்து பிளேஸ்மெண்ட்டுக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா 832 மாணவர்கள் வந்து பிளேஸ் ஆகிருக்கிறதாகவும்,
அதில் 982 ஆஃபர்ஸ் வாங்கியிருக்கிறதாகவும் கிட்டத்தட்ட 85% பிளேஸ்மெண்ட்டுங்கிறது கொடுத்துருக்காங்க. அதே 2024-25 பேட்சில் அதாவது அவங்களுக்கு வந்து கோரில் 233 மாணவர்களும், ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனிஸில் 155 மாணவர்களும், ஐடி சர்வீசஸில் 44 மாணவர்களும், மேனேஜ்மெண்ட்டில் 29 மாணவர்களும் சேர்த்து மொத்தமாக 461 மாணவர்கள் பிளேஸ் ஆகிருக்கிறதா வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் என்னென்ன கம்பெனிஸ்லாம் ஸ்டூடெண்ட்ஸுங்கிறது பிளேஸ் ஆகிருக்கிறாங்க, ப்ளஸ் அவங்க பிளேஸ்மெண்ட் டைரக்டர்ஸோட கான்டாக்ட் நம்பர்ஸ்லேருந்து எல்லாமே வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த பிளேஸ்மெண்ட் கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லிமிட்டடான டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. நிறைய கம்பெனிஸோட டீட்டெயில்ஸ் வந்து இவங்க கொடுக்கல. இது வந்து இந்த கல்லூரியோட பிளேஸ்மெண்ட் சம்மந்தப்பட்ட தகவல்கள். ஸோ நம்ம ஆல்ரெடி இங்கேயுமே பிளேஸ்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கும் பார்த்துட்டோம். இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் 2 விஷயம் என்ன பார்த்திங்கன்னா, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் டீட்டெயில்ஸ், க்ளோசிங் கட் ஆஃப் டீட்டெயில்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ 2 கல்லூரிகளை கம்பேர் பண்ணுறப்ப நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் பேராமீட்டர்ஸை தான் கம்பேர் பண்ணணும். இப்போ இங்கே எல்லாருமே பொதுவாக கம்பேரிசனில் வந்து கல்லூரிகளோட கம்பேரிசனில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் கட் ஆஃப் அப்படின்னு சொல்கிறாங்க, ஹையஸ்ட் கட் ஆஃப்ங்கிறாங்க, லோயஸ்ட் கட் ஆஃப்ங்கிறாங்க. அப்படி கம்பேர் பண்ணுறப்போ ஒரு கல்லூரியில் இருக்கக்கூடிய எல்லா கோர்ஸையுமே ஆவரேஜ் பண்ணி தான் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அப்படி எடுக்கக்கூடாது. ஏன்னா இப்போ வந்து 2 கல்லூரியை கம்பேர் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் 2 கல்லூரிகள்லையுமே நம்மளுக்கு கிட்டத்தட்ட வந்து சேம் டிபார்ட்மெண்ட் சேம் கேப்பபிலிட்டி இருந்தால் தான் 2 கல்லூரிகளை கம்பேர் பண்ணணும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் 2 கல்லூரிகளை ஈக்குவலாக நம்ம வந்து கம்பேர் பண்ணிக்க முடியாது. ஸோ இங்கே வந்து நான் என்ன பார்க்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கல்லூரிகள்லையும் இருக்கக்கூடிய சேம் டிபார்ட்மெண்ட்ஸை மட்டும் நான் வந்து இங்கே கன்சிடர் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். ஸோ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் இல்லை நான் ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் என்ன பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் இதில் வந்து நம்ம பெரும்பாலும் ஓசி கட் ஆஃப் பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஓசியை வச்சு நம்ம வந்து ஈக்குவலாக வந்து கம்பேர் பண்ணிக்கலாம். ஸோ ஓசி கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா ஓசினா ஓப்பன் கேட்டகரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கிறது 191க்கு வந்து அந்த கட் ஆஃப்ங்கிறது க்ளோஸ் ஆகிருக்குது. அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி எடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து என்ன கட் ஆஃப்க்கு க்ளோஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 194 கட் ஆஃப்க்கு வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 3 கட் ஆஃப் மதிப்பெண்கள்ங்கிறது வித்தியாசங்கிறது நம்மளுக்கு வந்து வருதுங்க. இது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க்கு மட்டும். அதுக்கடுத்து என்ன டிபார்ட்மெண்ட் காமனாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸுங்கிற டிபார்ட்மெண்ட். ஸோ ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ்க்கு 187.5க்கு வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. அட் த சேம் டைம் குமரகுருவில் இருப்போம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 192.5 கிட்டத்தட்ட 5 கட் ஆஃப் மதிப்பெண்கள் வித்தியாசம் வருது நம்மளுக்கு வந்து ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்க்கும் குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜிக்கும். இது போக வேறு என்ன டிபார்ட்மெண்ட் இருக்குது இங்கே அப்படின்னு காமனாக இருக்குதுங்கிற பட்சத்தில் பார்க்குறப்ப இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடி டிபார்ட்மெண்ட் ஈஸ்வர் காலேஜில் வந்து 188க்கு க்ளோஸ் ஆகிருக்குது. அட் த சேம் டைம் குமரகுரு காலேஜை பொறுத்த வரைக்கும் 192.5 கிட்டத்தட்ட இதுலேயும் 4.5 5 மார்க் வித்தியாசத்தில் வருது. தென் வேறு என்ன டிபார்ட்மெண்ட்ஸ் பார்க்கலாம் அப்படின்னா இசிஇ டிபார்ட்மெண்ட் 2லேயுமே காமனாக இருக்கும். இசிஇ ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் 187க்கு க்ளோஸ் ஆகிருக்குது. அட் த சேம் டைம் குமரகுருவில் வந்து இசிஇன்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து எவ்வளோ க்ளோஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 193க்கே க்ளோஸ் ஆகிருக்குது. 193ங்கிற பட்சத்தில் 6 மார்க் வித்தியாசங்கிறது நம்மளுக்கு வருதுங்க. அதுபோக வேறு என்ன டிபார்ட்மெண்ட் காமனாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள்இ டிபார்ட்மெண்ட் இருக்குது. இங்கே ட்ரிபிள்இங்கிறது ஈஸ்வரில் 179க்கு க்ளோஸ் ஆகிருக்கு. அட் த சேம் டைம் குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் ட்ரிபிள்இ டிபார்ட்மெண்ட்டுங்கிறது நம்மளுக்கு வந்து 190. ஸோ அப்போ எவ்வளோ வித்தியாசங்கள் வருது ஸ்ரீ ஈஸ்வருக்கும் இதுக்கும் அப்படிங்கிற பார்க்குற பட்சத்தில் இங்கே வந்து 190 இருந்துச்சு, இங்கே ட்ரிபிள்இ டிபார்ட்மெண்ட்டுங்கிறது 179, கிட்டத்தட்ட 11 மார்க் வரைக்கும் வித்தியாசம் வருது. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்ரீ ஈஸ்வரில் 178.5க்கு க்ளோஸ் ஆகிருக்குது. குமரகுருவில் வந்து பார்த்திங்கன்னா 181, கிட்டத்தட்ட ஒரு 2.5 மார்க் வித்தியாசங்கள் வருது. ஸோ கட் ஆஃப் வைஸ் பார்க்குறப்ப ஒரு 4 மதிப்பெண்கள் கூடுதலாக வருது. அதாவது ஓரளவுக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்ஸையும் கம்பேர் பண்ணுறப்ப குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் ஒரு 4 மதிப்பெண்கள் வந்து கூடுதலாக வருது. பட் பிளேஸ்மெண்ட் வைஸ் வந்து ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பெட்டராக சொல்லிட்டு இருக்கிறாங்க. பட் ஒரு கல்லூரியில் தேர்ந்தெடுக்கிறப்ப நீங்கள் உங்களுக்கு என்ன விஷயங்கள் தேவையோ வந்து தேர்ந்தெடுத்துக்கோங்க. ஸோ இந்த அட் த எண்ட் ஆஃப் தி வீடியோ நான் சொல்ல போகிற விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 கல்லூரிகளோட இருக்கக்கூடிய பேராமீட்டர்ஸை மட்டும் தான் கம்பேர்
பண்ணினேன். இதில் வந்து இந்த கல்லூரி தான் சிறந்தது, இந்த கல்லூரி தாழ்ந்தது அப்படிங்கிற மாதிரிலாம் நான் எதுவுமே சொல்லவே இல்லை. ஸோ இந்த 2 காலேஜ்லேயும் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய டேட்டா தான். அதாவது ஒன்று வந்து அந்த காலேஜோட ஹிஸ்ட்ரிங்கிறத அவங்க கொடுத்துருக்குறாங்க, 2வது அந்த காலேஜில் வந்து என்ன டிபார்ட்மெண்ட்ஸ் நடத்துகிறாங்க அப்படிங்கிற தகவல்கள் அவங்க கொடுத்துருக்குறாங்க, பிளேஸ்மெண்ட் டீட்டெயில்ஸ் அவங்க கொடுத்துருக்குறாங்க, 4வதாக இந்த கட் ஆஃப் டீட்டெயில்ஸ் மட்டும் நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியோட cutoff.tna.online.orgங்கிற வெப்சைட்லேருந்து எடுத்து போட்டு நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணி கம்பேர் பண்ணியிருக்கோம். இதை தவிர்த்து இந்த கல்லூரியில் சேருங்க, இந்த கல்லூரியில் சேராதீங்க அப்படிங்கிற மாதிரி எந்த தகவல்களையும் நான் வந்து சொல்லலை. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக இன்ஜினியரிங் கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் வேறு எந்த கல்லூரிகளை கம்பேர் பண்ணி சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்கன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி நான் அந்த கல்லூரிகளை கம்பேர் பண்ணி நான் வீடியோ போடுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.